Hi students, welcome to our channel. NCERT Exemplar Class 10th Chapter 5 Arithmetic Progression Exercise 5.3 Question number 9. இதுக்கு முன்னாடி உள்ள questions தான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் என்னென்னா, if the 9th term of an AP is 0, அதாவது ஒரு APயில் 9th term வந்து அதோட வேல்யூ 0வாக இருக்குது. Prove that, நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, 29th term twice its 19th term. 29th term வந்து 19th term விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா, இதுதான் ப்ரூஃப். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, 9th term of AP is 0. given என்ன கொடுத்துருக்காங்க, 9th term of AP is 0. அப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், APனாலே நமக்கு nth term of APயோட ஃபார்முலா AN is equal to A plus N minus 1 into D. அப்போ A 9க்கு ஃபார்முலா போட்டுக்கலாமா, A plus 9 minus 1 into D is equal to 0. Therefore A plus AD is equal to 0. அடுத்து நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன, 29th 19th term ரெண்டையும் ஃபைன் பண்ணிக்கலாமா. 29, அப்போ A 29 is equal to A plus N minus 1. இப்போ N minus 1 போடுறோம்ல, நமக்கே தெரியும் n என்ன இருக்கோ அதை விட ஒரு நம்பர் கம்மியாக வரும் D கூட. சரியா, ஸோ அப்போ நம்ம டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம், 28Dன்னு போட்டுக்கலாம். சரியா, இது வந்து 29th டேர்மோட வேல்யூ. அதே மாதிரி 19th டேர்முக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு நிமிஷம், A19ஓட வேல்யூ போடணும்னா A plus 18Dன்னு போட்டுக்கலாமா. ஓகேவா, N-1 தானே வரும். N-1னா என்னோட வேல்யூ என்ன இருக்குது, 29 இருக்குன்னா அதுலேருந்து 1 கம்மி பண்ணிக்கோங்க. இங்கே 19 இருக்குன்னா அதுலேருந்து 1 கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டியோட வேல்யூ வந்து nலேருந்து ஒரு நம்பர் கம்மியாக வரும். ஓகேவா, சரி. அடுத்து இப்போ வந்து நமக்கு இங்கே என்ன டேட்டா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன கிடச்சிது நமக்கு, A plus 8D is equal to 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிதா. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்னால் ஏயோட வேல்யூ என்னென்னு கொண்டு வர முடியும், A is equal to minus 8Dன்னு கொண்டு வர முடியுமா. இப்போ நான் ஏக்கு பதில் நான் என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் 8Dயை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ A29 எடுத்துக்கோமா, ஏ இருக்கிற இடத்துல இந்த இருக்கா A plus 28D நமக்கு இருக்குது. இந்த ஏக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், மைனஸ் 8Dன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா, தேர்ஃபோர் மைனஸ் 8D அடுத்து 28D தான் எனக்கு இங்கே இருக்குது. அப்போ 28லேருந்து 8 சப்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு 20D கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடு நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் வாங்க, A19, இந்த ஏக்கு பதிலும் இதே மைனஸ் 8Dயை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா மைனஸ் 8D ப்ளஸ் 18D. அப்போ 18லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா இங்கே 10D கிடச்சிரும். ஓகேவா, இப்போ திருப்பி இப்போ ப்ரூஃப்க்கு இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. 29th term வந்து ட்வைஸ் இட்ஸ் 19th term. ஓகேவா, இப்போ இந்த 29th term இருக்கா, 29th termக்கு நமக்கு என்ன கிடச்சிது, A29ஓட வேல்யூ என்ன கிடச்சிது, 20Dன்னு கிடச்சிது. therefore A29 is equal to 2 into 10Dன்னு பிரிச்சுக்கலாமா. ஏன்னா நமக்கு A19க்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, 10Dன்னு கிடச்சிருக்கா. therefore இந்த 20 நான் 2 into 10Dன்னு வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம். அப்போ 2 into 10Dனா யார், இந்த இருக்கா 10D. இந்த 10Dயோட வேல்யூ என்னது, A19 தானே. அப்போ இந்த 10Dக்கு பதில் நான் A19 போட்டுக்கலாமா. therefore ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சு. A29 is equal to 2 into A19. அதாவது என்னோட 29th term வந்து 19th term விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது. இதான் நம்மளோட ப்ரூஃப். மறுபடியும் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்ன கிவன் கொடுத்துருந்தாங்க, 9th termோட வேல்யூ வந்து 0. அப்போ 9th term ஃபார்முலாவுக்கு எழுதிக்கிறோம், A plus N minus 1 into D. அப்போ A plus 8D is equal to 0. இங்கேருந்து எனக்கு ஏயோட வேல்யூ மைனஸ் 8Dன்னு நான் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி 29னா A plus 28D, 20னா A plus 18D, இது எல்லாமே போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ 29th term தானே நம்ம ப்ரூஃப் பண்ணணும், 19th விட 2 மடங்கு அதிகம்னு சொல்லிட்டு. அப்போ 29th term எடுத்தோன்னா நமக்கு ஆன்சர் வந்து 20D கிடச்சிருக்கு. இந்த 20Dயை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம், 2 into 10Dன்னு பிரிச்சுக்கலாமா. அப்போ 2 into 10Dனா இந்த 10Dன்றது யார், A19ஓட வேல்யூ தானே 10D. அப்போ A19 10Dக்கு பதில் A19 நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. therefore 2 plus 10Dக்கு பதில் A19. therefore A29 is equal to 2 into A19. இந்த சொல்யூஷனில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. 10th எக்ஸாமில் சொல்யூஷன் தேவைப்படுற உங்கள் ஃபேமிலியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.